ஓகேடா. இந்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? தட் மீன்ஸ் தொழிலோட தன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன்னா தயாரித்தல், உற்பத்தி செய்தல், ஆர் ப்ரொக்யூர்மெண்ட்னா ஒன்று திரட்டுதல். குட்ஸை வந்து ஒன்று சேர்த்தி பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கறது தான் அப்படிங்கிறாங்க. குட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு ஆர் ப்ரொக்யூர்ட் இன் ஆர்டர் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட். மக்களுக்கு தேவையான அவங்களோட மனித தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒன்று திரட்டி நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருள் என்ன பண்ணும், தேர் மஸ்ட் பி சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் ஆர் சர்வீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் சேல் பண்ணுறதும் தான் என்னது பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது வென் எ பர்சன் வீவ் க்ளோத், அதாவது கிளாத்தை எப்போ ஒரு பர்சன் தன்னோட கிளாத்தை தன்னோட பர்சனல் கன்சப்ஷனுக்காக வீவ் பண்ணிக்கிறான், வீவ்ஸ் மீன்ஸ் நெசவு செஞ்சுக்கிறானோ, அப்போ வந்து அது பிஸ்னஸ் கிடையாது. எனக்கு தேவைன்னா நான் வீவ் பண்ணி நான் போட்டுக்கிறேன்னா அது பிஸ்னஸ் கிடையாது. அங்கே ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேல். அங்கே ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை, சேலும் நடக்கலை. அப்போ அது என்னது, ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது பொருட்களும் சேவையும் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. ஏதாவது பொருளை தயாரித்து, அதாவது என்னது, ஒரு பொருளை வந்து தயாரித்து கன்சியூமருக்கு கொடுக்குற வரைக்கும் ரெண்டுமே கலந்துருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு க்ளோத்தாக இருக்கட்டும், பென்னாக இருக்கட்டும், ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அதர்வைஸ் மெஷினரியாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ப்ரொக்யூர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சர்வீஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டீஸ் லைக் சப்ளை, அதாவது சர்வீஸ் வந்து எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கேஸ் ஆர் வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இது எல்லாமே சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ் தட் மீன்ஸ் ஒழுங்குமுறையில் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. ரெகுலாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, an isolated dealing in buying and selling does not constitute business. The transaction must be regular. For example, if a person buys a scooter for his use and later on dispose it of a profit, he cannot be said to have been engaged in business. The buying and selling must be recurrent to constitute business. That means ரெகுலாரிட்டினா ஒழுங்குமுறையில் தொடர்புடையதுங்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் வாங்கி விற்கிறதுங்கிறது தொழிலாகாது. இப்போ நீ ஒரு பைக் வாங்குற, அது உனக்கு பிடிக்கல, வேறு ஸ்டைலில் வாங்குற, அதை வாங்கி விற்கிறேன்னா அது ஒரு தொழில் கிடையாது அப்படிங்கிறாங்க. தொழில் நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெகுலராக இருக்கணும், இர்ரெகுலராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உதாரணமாக ஒருத்தவன் வந்து தன்னோட சொந்த பயன்பாட்டுக்கு, அதாவது ஓன் யூசேஜுக்காக ஒரு மோட்டார் பைக் வாங்குறான் அப்படின்னா, அவன் கொஞ்ச நாள் கழித்து அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் லாபத்துக்கு விற்றாலும் சரி, அவன் நஷ்டத்துக்கு விற்றாலும் சரி, அது தொழிலாகாது. சரியா? பொருட்களை வாங்கி விற்கும்போது அந்த செயல்பாடு வந்து அவனுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் மட்டும்தான் அது தொழில் வந்து அப்படின்னு அர்த்தம். அதாவே ஒரு தொழிலாக இருக்கணும். வாங்கி அது ஒரு பொருளை வாங்கி அதை லாபம் வச்சு விற்கணும், ஒரு பொருளை வாங்கி லாபம் வச்சு விற்கணும். அப்போ தான் ரெகுலாரிட்டி டீலிங்னு அர்த்தம். இப்போது வந்து என்னது, பர்சனலாக ஒருத்தன் வாங்கி ஸ்கூட்டரை வாங்கி ஓன் யூஸ்க்காக வாங்கி அதை டிஸ்போஸ் பண்ணானா அது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ ரெகுலாரிட்டி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஐ ப்ராஃபிட் மோட்டிவ். பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பை விச் ஹியூமன் பீயிங் மேக் தேர் லிவிங் இஸ் It is in fact attraction or profit which subs people to do business. அதாவது லாப நோக்குடன் தொழில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தொழிலுங்கிறது முக்கியமானதே லாபம் தான், ப்ராஃபிட் தான் அப்படிங்கிறாங்க. மனித இனம் பார்த்திங்கன்னா தன்னுடைய நீட்ஸை வந்து தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்றதுக்காகவே இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் தொழில் செய்கிறாங்க. ஓகேவா? சில வந்து லாபம் ஈட்டுறது தான் இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈடுபட வைக்கிறதே வந்து லாபம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இதோட மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் மெயினான கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேடா? அடுத்தது எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். சிக்ஸ்த் ஒன், எலிமெண்ட் ஆஃப் இடர்பாட்டிற்கான கூறு அப்படிங்கிறாங்க. அதாவது ரிஸ்க். த ப்ராஃபிட் தட் எக்ஸ்பெக்டட் இன் பிஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டைன் பிகாஸ் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் பியாண்ட் எ control of businessman. For example, change in consumer preference, shortage of raw materials, transportation bottlenecks, power crisis, etc. may upset business calculation or result in loss. That is why profit is said to
be reward for risk taking. Thus any business activity included an element of risk too. ஓகே, எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க்குங்கிறது ஒரு பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. the profit that expected, அதாவது நம்ம எதிர்பார்த்த லாபம் எப்பயுமே கிடைக்காது. அன்சர்டன்லி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ். இப்போது எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ திடீர்னு ஒரு காம்ப்ளான் வருது, அதில் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ப்ரிஃபரன்ஸ் அதாவது என்னோடய ப்ரிஃபரன்ஸ் மாறிடும். நான் ஒரு கன்சியூமர், நுகர்வோர். என்னோடய பொருள் எனக்கு ஹார்லிக்ஸ் இப்போ பிடிக்கல, காம்ப்ளான் நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு காம்ப்ளான் தான் பிடிச்சிருக்குன்னு நான் மாற்றிடுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் அப்போது சாய்ஸை மாற்றிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அவனுக்கு லாஸ் ஆகும். அதே மாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் அவங்ககிட்ட குறைஞ்சாலும் அவனுக்கு லாஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது மூலப்பொருட்களை அதாவது என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸ் போக்குவரத்து சிக்கல் ஏதாச்சும் வந்தாலும் அவனுக்கு வந்து லாஸ் ஆகும். மின்சார பற்றாக்குறை, இந்த மாதிரி என்ன ஒரு நுகர்வோரோட வெறுப்பு அதுதான் என்ன சொல்கிறோம், கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறோம். சேஞ்ச், அவங்களோட வெறுப்பு மாறிடுச்சுனாலும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செயல்பாடுகள் வந்து இடர்பாடு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ் நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹேஸ் சர்டைன் அப்ஜெக்டிவ் விச் ரெகுலேட் த ஜென்ரேட், அதாவது எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஒரு நோக்கம் இருக்க செய்யும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நீடட் இன் எவ்ரி ஏரியா வேர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிசல்ட் டைரக்ட்லி அஃபெக்ட் சர்வைவல் ப்ராஸ்பெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ். வேரியஸ் ஆப்ஜெக்டிவ் பிஸ்னஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 5 போர்ட் ஆஃப் கேட்டகரி as follows. தொழில் நிறுவனங்கிறது தனக்கென ஒரு குறிக்கோளை வச்சு தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட நிலை தகுந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அடிப்படைகள் நோக்கங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பலவிதமான நோக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 5 போர்ட் கேட்டகரி நம்ம பார்க்கலாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், பொருளாதார நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்ன இருக்குன்னா, எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு த ஆப்ஜெக்டிவ் ஏர்னிங் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ அதர் ஆப்ஜெக்டிவ் தட் நெசசரி டு பி pursued to achieve the profit objectives, which includes creation, customers, regular innovation and best possible use of available resources. That means தொழில்கள் பொருளாதார நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா லாபம் ஈட்டுவது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மேலும் லாபம் ஈட்டுறதுக்கு மட்டும் நுகர்வோரை உருவாக்குறதில்ல, கஸ்டமர்ஸை நம்ம கன்சியூமரை வந்து அதுக்காக மட்டும் உருவாக்குறதில்ல. அதில் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது புதிய நுட்பங்களை கண்டுபிடிக்கவும், அதாவது ரெசோர்ஸை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கவும் இதோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் முதல் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா க்ரியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸை உருவாக்கணும். அது வந்து பிஸ்னஸோட முக்கியமான ஒரு புதுசாக இனோவேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் வந்துருச்சுன்னா ஜூனியர் ஹார்லிக்ஸ், அதே மாதிரி மதர் ஹார்லிக்ஸ், அதே மாதிரி ஜூனியர் லைட் ஹார்லிக்ஸு, மென் ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹார்லிக்ஸில் இருக்குது. அப்போ இனோவேஷன் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு இது எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்கனாமிக் பொருளாதார நோக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க பிஸ்னஸில். அதே மாதிரி சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா, சமூக நோக்கங்கள். Social objectives are those objectives of business which are a desire to be achieved for benefit of the society. Since business operates in a society by utilizing its scarce resources, the society expects something in return for its welfare. No activity of the business should be aimed at giving any kinds of trouble of society. அதாவது சமூக நலனை பேணுக்காக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னாடா சமூகத்துக்கு ஒரு அப்போஸாக இருக்கக்கூடாது, ஒரு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது, சமூகம் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, எல்லா ஆக்டிவிட்டியும் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், இந்த ஆக்டிவிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, சி பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நிறுவன நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. நிறுவன நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வியாபாரம் ஆச்சுன்னா அப்போ கவர்மெண்ட்டுக்கு நிறைய அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. அப்போது அவங்களுக்கு என்னென்னா பொருளாதாரம், நம்ம நாட்டோட பொருளாதாரமும் அதிகமாகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட நிறுவனம் விரிவாக்கம் செய்வாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது,
மாடர்னேஷன் பண்ணுவாங்க, நவீனமயமாக்குவாங்களாமா, தரமான பொருளை வழங்குவாங்களாமா. அதே மாதிரி கன்சியூமருக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. சரியாடா, அந்த மாடர்னேஷன், சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ், கன்சியூமர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆப்ஜெக்டிவ், மனித நோக்கங்கள். மனித நோக்கங்கள் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, human objective refers to the objectives aimed the well-being as well as fulfillment of expectation of employees as also people who are disabled, handicapped and deprived of proper education and training. The human objectives of business may thus include economic well-being of the employees, social and psychological satisfaction of employees and development of human resource. அதாவது மனித நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, தொழில் அமைப்பு தன்னுடைய பணியாளர்களோட நலனை கருதியும் அவங்களுடைய எதிர்கால அதாவது ஃப்யூச்சர் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தான் செயல்படும் அப்படிங்கிறாங்க. ஒரு தொழிலுங்கிறது, ஒரு பிஸ்னஸ் வந்து தன்னுடைய பணியாளர்கள் அந்த தன்னோட ஒர்க்கர்ஸ்க்கான என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்களாம். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்டிகேப்டு, ரொம்ப புவர் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்காகவும் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். பணியாளர்களோட பொருளாதாரம், சமூகத்தில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சக்தி மசாலா அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ்னால் ஒரு 20,000 30,000 கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பேபிஸ்க்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு ஊனமோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களே பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஹேண்டிகேப்டு முகாம் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அந்த அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் ஏ ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ், தேசிய நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. Being an important part of the country, every business must have a object fulfilling national goals and aspiration. The goal of the country may be provide employment opportunity to its citizens, earn revenue for its executive, become self-sufficient in a production of goods and service, promote social justice, etc. Business activity should be conducted keeping this goal of country in mind, which may be called national objective of business. அதாவது தேசிய நோக்கங்கள் அப்படிங்கிறாங்க. தேசிய நோக்கங்கள்னு என்ன அர்த்தம்னு ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஏர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கமாக இருக்கும், ஒரு நாட்டுடைய மிக முக்கிய அங்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அப்போது அதோட கோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியோட அதாவது கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது வேலைவாய்ப்பு அதிகமாக தரணும், ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். சிட்டிசன் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏர்ன் ரெவன்யூ, அதாவது வருவாய் அதிகமாக தரணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, டேக்ஸ் வந்து நல்லா நம்ம நாட்டுக்கு அதிகமாக கட்டினா என்னது, நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் அவங்க டேக்ஸ் கட்டணும், இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும். அப்போ நம்ம நாட்டுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ அதிகமாகும், வருவாய் அதிகமாகும். அப்போ நம்மளோட நாட்டையும் நம்ம என்னது கருத்தில் கொண்டு தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணணும். நம்மளோட கோல்ஸ் வந்து அதையும் சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாடா, திஸ் இஸ் ஏ நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட செகண்ட் லெசன் முடிஞ்சது. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.